திரு கனகராஜ் அவர்கள் அந்த மனைவி பேச்சியம்மன் அவர்கள் மறைவிற்கும் 30வது ஆண்டு கழக இளைஞரணி முன்னோடி கருத்துவேல் அவர்கள் மறைவிற்கும் 7வது வட்ட செயலாளர் கருணாசம் அவர்கள் முதல்வர் முத்துராஜ் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கட்டிப்பட வைத்த அனைத்து கழகத்தோட அதாவது பொது உறுப்பினர்களிருந்து பாகம் முழுவதாக இருக்கணும், கூட்டு கமிட்டியாக இருக்கணும், இல்லை 3 தெரியும். சிறப்பாக வாய்ப்பாக இருக்குது. நான் வித்தியாசத்தை சொல்கிறேன். 1,03,000 ஓட்டு டோட்டல் ஓட்டு 1,00,000 மேலே ஒன்று ஆசைப்பட்டோம். கொஞ்சம் 82 கிட்ட வந்தது. ஏனென்று கேட்டால் அது எப்போவுமே இனிமேல் வாய்ப்பு கிடையாது. வருங்காலத்தில் இப்போ அடுத்த கட்டம் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சுட்டு இந்த பணியாற்றியாச்சு. இன்னும் நம்மளோட இலக்கு இருக்குன்னா தமிழக முதலமைச்சர் உத்தரவுகளில் பல்வேறு பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் சீரான நிர்வாகம். ராமநாதபுரத்தில் என்ன தேவை, தூத்துக்குடியில் என்ன தேவை, மதுரையில் என்ன தேவை, அந்த கொள்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மகளிர் உரிமை துறையாக இருக்கட்டும், வீட்டுக்கு ஒரு படித்தவங்களுக்கு அதாவது முதல் பட்டதாரியாக இருந்தாலும் சரி, அரசாங்க பள்ளியில் படித்த 7.5 ஒரு வீட்டில் அதாவது குடும்பத்தை ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பேர் 5 பேர் இருந்தாலும் இந்திய காலகட்டத்தில் நடந்து முடிஞ்ச 3 ஆண்டு காலம் திராவிட மொழி முன்னேற்ற கழக ஆட்சி தளபதி அவர்கள் முதலமைச்சர் தலைமையான ஆட்சியில் அனைவருமே பயன்பட்டிருக்கும். வருங்காலத்தில் அதனால் எந்த எதிர்கட்சியோ எழுதி நிற்க முடியல. அதான் நம்மளுக்கு 40 வெற்றி. இந்தியாவில் பிஜேபி எழுதின எந்த கட்சியும் வெற்றி பெற முடியல. நம்ம தான் முழுமையாக அடிச்சிடணும். 4-5 கேரளாவில் கூட 2 எம்பி கிட்ட போயிட்டு ஏன் சொல்கிறேன்னா அது எதிர்க்க முடியலன்னு பல கட்சிகள் சின்ன கட்சியாக சேர்ந்தாலும் உங்களுக்கு இப்போ வேணா வாக்கு வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னாலும் ரேசியோவில் நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம செய்ய வேண்டிய என்னென்னா இப்போவே நம்ம வருகிற 20 மாதத்துக்குள்ள தேர்தல் எப்போவுமே தேர்தலுக்கு தயாராக இருக்கும். இருந்தாலும் நம்ம கழக பணியாளர் நிறைய இளைஞர்கள் சேர்க்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவராக இருக்கட்டும், இல்லை இளைஞராக இருக்கட்டும், நிறைய வேறு நம்ம சேர்க்கணும். எத்தனை அடி நம்ம 23 அடி வச்சுருக்கோம். பதவி பெருசில் பொது உறுப்பினராக உங்கள் செயல்பாடை காட்டணும். ஏன்னா நீங்கள் செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி இல்லை தகுந்த பதவி ஆடத்தையும் அவங்க கிடைக்க போகுது. ஆனால் இளைஞர்களை அவங்க வலு சேர்த்தா தான் வருங்காலத்தில் எத்தனையோ எந்த கட்சியும் நான் குறிப்பிட்டு சொல்லலாம். 10 வருஷம் கூட இளைஞர்கள் தான் இருக்காங்க. இளைஞர்கள் நம்மட்டா மகளிர் நம்மகிட்ட தான் இருக்குது. அனைத்து அதாவது நான் சொல்றது 100 வயசு 90 வயசில் வாக்காளர் இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகள் வரைக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஆட்சியில் பிரயோஜனம் போட்டுருக்கோம். எதுக்கு சொல்கிறேன்னா 5 வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு இருக்குது. எல்லாத்தோட சொல்கிறேன். ஏன்னா காலையில் சாப்பாடு தான் ஆரோக்கியம் முக்கியம். உடல் ஆரோக்கியம் மட்டும் தான் எதையும் சந்திக்க முடியும். எனக்கு போட்டி நிறைந்த உலகம் உங்களுக்கு நல்லா தெரியும். 10 படித்தா அதோட படிச்சுக்கலாம் அப்படிமா, 12 படித்தா சொல்லுவாங்க, காலேஜ் படித்தா சொல்லுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வழி கிடையாது. இந்த தினசரி நம்மளோட ஆற்றலை மேம்படுத்திக்கிட்டு தான் போட்டி போட்டு கொண்டு போக முடியும். அதுதான் நம்ம கழகத்தில் சொல்கிறேன். எந்த சூழ்நிலையும் அது எந்த அணியாக வந்தாலும் சரி, ஜாதி வழியாக வந்தாலும் சரி, மதத்தை வச்சு பிரித்தாலும் சரி, நம்மளுக்குள்ள ஒற்றுமையை பிரித்தாலும் சரி, மறுபடியும் நம்ம முதலமைச்சர் தான் வேட்பாளர். இப்போ நம்ம கம்மியான சீட்டில் இருக்கணும், 230 அடிக்கணும். அதான் நம்ம இலக்கு. அதுக்கு முன் உதாரணமாக தூத்துக்குடி மாவட்டம் இருக்கணும். 6 தொகுதி இருக்குது, இருந்தாலும் முன்மாதிரியாக இருக்கணும். இந்த பணி இப்பவுமே நம்ம பண்ணிட்டு இருக்கணும். இப்பவுமே பண்ணாதான் என்னென்ன திட்டங்கள் தீண்டி போனால் ஈஸியாக வெற்றி பண்ணலாம். என்னென்ன குறைபாடு வரும்னு சொல்லி தெரியும். ஏன்னா கழகத்தில் முதலமைச்சர் நிர்வாகத்தை பார்த்துப்பாரு, கூட்டணி பார்த்துப்பாரு. நம்ம என்னென்ன பணி செய்கிறோமோ செஞ்சு நம்ம கருத்தை வலுப்படுத்தணும்னு கூறி இந்த வாய்ப்பு நன்றி கூறி நன்றி. வணக்கம்.